வணக்கம் நண்பர்களே. இந்த வீடியோவில் ஒரு பூச்செடி வளர்ப்பு தான் பார்க்க போகிறோம். ஒரு அயல்நாட்டு வகையைச் சேர்ந்த பூச்செடி. ஆனால் நம்ம கிளைமேட்டுக்குமே வளருமா வளராதான்னு நினச்சேன். ஆனால் நம்ம கிளைமேட்லேயுமே அழகாக வளர்ந்து பூக்களும் கொடுத்துருக்கு. ரொம்ப அழகாக இருக்கும். ஒரு அதிர்ஷ்ட நிறம் கொண்ட பூன்னு கூட சொல்லலாம். பூக்களுமே ரொம்ப அட்ராக்டிவாக வித்தியாசமாக இருக்குது. அது என்ன மாதிரியான பூச்செடின்னு சொல்லி வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் வாங்க. இந்த செடி தான் நான் சொன்ன அயல்நாட்டு வகையை சேர்ந்த பூச்செடி. அதோடைய இலைகள் தான், அந்த பூக்களை காட்டிலுமே இந்த இலைகள் பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப டார்க் பச்சை நிறத்தில் அந்த போர்ஸ் கூட தெரியுது பாருங்கள். அந்த போர்ஸ்னால் அந்த இலைகளில் இருக்கிற மென்மையான துளைகள் கூட தெரியுது. பார்க்க ரொம்ப அட்ராக்டிவாக இருக்குது. இந்த இலைகளுடைய பேக் சைடு பார்த்திங்கன்னா ஒரு லாவெண்டர் கலரில் இருக்குது. பூக்கள் பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பைக் மாதிரி வந்து அதிலிருந்து அரும்பரும்பாக வந்து பூக்குது. எல்லா பூக்களுமே ஒரே டயத்தில் பூக்கலை, 1-2 பூக்குது. ஆனால் லாங் லாஸ்டிங் ஃப்ளவர்ஸ் தான். அந்த பூக்களுக்கு உள்ளே கூட பாருங்கள் ஒரு டிசைன் மாதிரி இருக்கும். ஒரு டபுள் கலர் கலந்த மாதிரி, ஒயிட்டும் லாவெண்டரும் கலந்த மாதிரி இருக்கும். அதனால் என்னன்னு தெரியல, இந்த செடியோட பேர் வந்து மோனோ லாவெண்டர்னு சொல்லுவாங்க, இல்லைன்னா பிளெக்ட்ராந்தஸ்ன்னு சொல்லுவாங்க. இந்த செடி வந்து ஒரு ரேர் வெரைட்டி செடி தான். இந்த செடியை நான் ஆன்லைன்லாம் வாங்கினேன். நம்ம கிளைமேட்டுக்கு வருமா வராதான்னு நினச்சி தான் வச்சேன். ஒரு சின்ன செடியை தான் கொடுப்பாங்க. கேரளா ஆன்லைன் செல்லலாம் வாங்கினீங்க. கேரளாவில் பிளான்ஸ் வாங்கினவங்களுக்குலாம் தெரியும். ஒரு ஜிஃபி பேக்குன்னு சொல்லுவாங்க. குட்டியோண்டு பையில் தான் ஒரு கட்டிங்ஸ் வச்சு வேர் பிடிச்சோடனே அப்படி சேல் பண்ணிடுவாங்க. அந்த மாதிரி ஒரு கட்டிங்ஸ் தான் நான் ரூட்டட் கட்டிங்ஸ் தான் வாங்கி வச்சேன். இதில் 2 கலர்ஸ் இருக்குது. இந்த லாவெண்டர் கலர் ஒன்று, இன்னொன்று வந்து ஒரு பர்பிள் கலர். அது வந்து என்னாச்சுன்னா வீட்டில் வந்து எலியா என்னன்னு தெரில, அதுலேயுமே நல்ல ஃப்ளவர்ஸ் பிடிச்சிருந்தது. அப்போது நான் வீடியோ எடுக்காமல் விட்டுட்டேன். ஏன்னா ரெண்டும் சேர்ந்து பூத்த பிறகு எடுத்துக்கலாம் அப்படின்னு நினச்சி விட்டுட்டேன். அந்த செடியை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக டேமேஜ் பண்ணிடுச்சு. அந்த செடியில் தான் முதல்ல பூக்களே வந்தது. அதுக்கப்புறம் தான் இந்த லாவெண்டர் கலரில் வந்து பூ வந்தது. அந்த இன்னொரு செடி இதுதான் பாருங்கள். அதில் வந்து பூக்கள்லாம் வந்து கடிச்சு கீழே போட்டிருந்தது. அந்த கலர் கூட சரியாக ஒரு டார்க் பர்பிள் கலரில் இருக்குது. அதுலேயுமே உள்ள டிசைன்ஸ்லாம் தெரியுது பாருங்கள். பூ உதிர்ந்துருச்சு. ரொம்ப அழகாக இருந்தது இந்த பர்பிள் கலருமே. மேல் கிளை போனாலும் ஒரு தளிர் இருக்குது. அநேகமாக வந்துரும்னு நினைக்கிறேன், பார்க்கலாம். இந்த செடிகளை வந்து வளர்க்குறதுக்கு மண் கலவைன்னா நல்ல தண்ணி வந்து ஃபுல்லாக ட்ரெயின் அவுட் ஆயிடணும். அந்த மாதிரி ஒரு மண் கலவையில் வைக்கணும். ஏன்னா இதோடைய வேர்கள் வந்து ரொம்ப ரொம்ப மென்மையாக இருக்குது. பாட் செலெக்ஷனுமே வந்து நிறைய ஹோல்ஸ் உள்ள பாட்டு தான் வந்து செலக்ட் பண்ணிக்கணும். ஃபஸ்ட்டு எடுத்தோடனே பெரிய தொட்டியாக வேண்டாம், சின்ன தொட்டி. நான் ஒரு 6 இன்ச் பாட்டில் தான் இந்த செடியை இப்போ வச்சுருக்கேன். பாட்டிங் மிக்சரில் வந்து கண்டிப்பாக மணல் சேர்க்கணும். அப்போ தான் வந்து நம்ம ஊற்றுற தண்ணி வந்து ஈஸியாக ட்ரெயின் அவுட் ஆகும். 1 பங்கு தோட்டத்து மண், 1 பங்கு மணல், ஆற்று மணல், 1 பங்கு கொக்கோபீட், 1 பங்கு வந்து தொழு உரம். எதாக இருந்தாலும் கொடுக்கலாம். இல்லைன்னா வெர்மி கம்போஸ்ட் இருந்தால் வெர்மி கம்போஸ்ட் கூட கொடுக்கலாம். ஈக்குவல் ரேஷியோவில் கலந்துட்டு கொஞ்சமாக வேப்ப முன்னாக்கும் கலந்து இந்த மாதிரி செடிகளை நட்டு வைக்கலாம். எல்லா பூச்செடிகளுக்கும் கொடுக்குற மண் கலவையும் கொடுக்கலாம். ஆனால் வந்து ஈஸியாக வந்து தண்ணி வந்து ட்ரெயின் அவுட் ஆகிடும். தண்ணி தங்கி இருந்துச்சுன்னா இந்த செடி வந்து ஈஸியாக அழுகிரும். இந்த செடிக்கு தேவையான சூரிய வெளிச்சம்னா செமிஷேடு போதுமானது. ஃபுல் சன்லைட் தேவையில்லை. உச்சி வெயில் படுற இடத்துல வைக்க வேண்டாம். காலை வெயில் ஒரு 3 அல்லது 4 மணி நேரம் கிடைக்கிற இடத்துல, ஒரு சன்ஷேடு கீழே ஆனால் காலை வெயில் கிடைக்கிற இடத்துல தான் இந்த செடியை வச்சுருக்கேன். அதுக்குமே நல்லா பூத்து இருக்குது. ஃபுல் சன்லைட் இருந்தால் இலைகள்லாம் கருகிரும்னு நினைக்கிறேன். இதுக்கு வந்து ஒரு ஈரப்பதம் வேணும். ஆனால் அது ஓவர் வாட்டரிங் வந்து ஆகாது. அதனால் வந்து தண்ணி வந்து ஒரு 2 அல்லது 3 நாளைக்கு ஒருக்க ஊற்றினாலே போதும். மேல் மண்ணை தொட்டு பார்த்துட்டு தண்ணி ஃபுல்லாக ஓரளவு ட்ரை ஆன பிறகு தண்ணி ஊற்றினா கூட போதும். ஃபெர்டிலைசர் வந்து நான் ஃபஸ்ட்டு கொடுக்கல, 2 மாதம் கொடுக்கல. ஏன்னா ஃபஸ்ட்டே நான் சாண உரம் கொடுத்துருந்தனால அதுக்கப்புறம் கொடுக்கல. இந்த ஃப்ளவரிங் ஸ்பைக்கு வந்த பிறகு தான் என்பிகே பேலன்ஸ்டாக உள்ளது 19 19 19. மற்ற ஆர்கிட்ஸ்க்கு இன்டோர் பிளான்ஸ்க்கெலாம் கொடுக்கும்போது இதுக்கும் 1 கிராம் 1 லிட்டரில் கலந்து அந்த ரேஷியோவில் கலந்து தான் ஸ்ப்ரே பண்ணி விட்டேன். அப்புறம் கொஞ்சம் வேர்லையுமே ஊற்றி விட்டேன். அதுக்கப்புறம் தான் நல்ல பூக்கள் வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷாக வந்தது. மற்ற உரங்கள் கூட கொடுக்கலாம். டாப் ரோஸு, ஃப்ளவர் பூஸ்டர் எதுனாலும் கொடுக்கலாம். நம்மக்கிட்ட எந்த உரம் இருக்கோ, ஆர்கானிக்கோ இன்ஆர்கானிக்கோ எதுனாலும் கொடுக்கலாம். பெஸ்ட் அட்டாக்னு வரல, ஆனால் புழுக்கள் வருது. புழுக்கள் வந்து இந்த இலைகள்லாம் கடித்து ஓட்டையாக்குது. அதனால் வந்து வேப்பெண்ணெய் கரைசல், வேப்பெண்ணெய் வந்து 1 ml வந்து 1 லிட்டர் தண்ணியில் கலந்து கொஞ்சம் சோப் லிக்விடும் கலந்து இலைகள் மேலே நல்லா ஸ்ப்ரே பண்ணி விடலாம்.
அப்புறம் ப்ரொபகேஷன் பார்த்தீங்கன்னா ஸ்டெம் கட்டிங் மூலமாக ப்ரொபகேட் பண்ணலான்னு சொன்னாங்க. நான் இன்னும் ட்ரை பண்ணலை. கொஞ்சம் இன்னும் செடி பெருசான பிறகு தான் ட்ரை பண்ணணும். இந்த செடியை வந்து ஆன்லைன்லேயே வாங்கலாம். அமேசான் அப்படி இல்லைன்னா கேரளா ஆன்லைன் செல்லர்ஸ்லாம் நீங்கள் சர்ச் பண்ணிங்கன்னா யூடியூப் சேனல்ஸ்லாம் நிறைய வச்சுருக்காங்க. அந்த மாதிரி சர்ச் பண்ணாலே இந்த செடியை வந்து ஈஸியாக வாங்கிடலாம். ரேட்டு கம்மி தான், 50 ருபீஸ்ன்னு தான் நான் இந்த செடியை வந்து வாங்கினேன். சரி நண்பர்களே, இந்த மாதிரி புது புது செடிகளை பற்றின அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்கணுன்னா என்னோட சேனலை லைக் பண்ணி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டனையும் அழுத்திடுங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் வேறொரு புதிய வகை செடியை பற்றிய பதிவுடன் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் பை நண்பர்களே.